வணக்கம் நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சர்க்கிள். ஸோ இந்த ஸ்லாட் அப்படின்றது வந்து சர்க்கிள் அண்ட் ஆர்க் முடிச்சுட்டு நம்ம இந்த ஸ்லாட் பார்க்கலாம். ஸோ சர்க்கிள் செலக்ட் பண்ணுறேன். சர்க்கிள் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து சர்க்கிள், இன்னொன்று வந்து பெரிமீட்டர் சர்க்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சர்க்கிள்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டில் ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ சென்டர் பாயிண்ட்டு எனக்கு எண்டில் கர்வேச்சரில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும். இல்லை நான் இதுக்கு ரேடியஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இதோட ரேடியஸ் வந்து எனக்கு ஒரு 15 வேணும் அப்படின்னா 15 ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். இல்லை ஸ்மார்ட் டைமென்ஷனில் போய்ட்டு எனக்கு 30 டயாவுக்கு இந்த சர்க்கிள் வேணும், 30 கொடுத்தீங்கன்னா நமக்கு 30 டயாவுக்கு இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இது வந்து சர்க்கிள். நெக்ஸ்ட் பார்க்குறது பெரிமீட்டர் சர்க்கிள். ஏதாவது 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பெரிமீட்டர் சர்க்கிள் அப்படின்னு யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேனே, இப்போ இந்த 3 லைனையும் டச் பண்ணுற மாதிரி எனக்கு சர்க்கிள் வேணும். இப்போ பெரிமீட்டர் சர்க்கிள் இந்த லைனு, இந்த லைனு அண்ட் இந்த லைன். ஸோ இந்த 3 லைனுக்கும் டேஞ்சண்ட்டாக எனக்கு இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இது வந்து பெரிமீட்டர் சர்க்கிள். ஸோ இப்போ ஏதாவது ஆப்ஜெக்ட் நமக்கு ஸ்க்ரீனை விட்டு பெருசாகிடுச்சு, ஃபிட் ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா மவுஸோடைய சென்டர் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபிட் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்க்கு. ஸோ ஆர்க்கில் ஃபஸ்ட் இருக்கிறது சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம சர்க்கிள் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே போல் தான் இந்த சென்டர் பாயிண்ட் ஆர்க் அப்படின்றது. சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு சர்க்கிள் டிஃபைன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு அண்ட் கர்வேச்சரில் ஒரு பாயிண்ட்டு. ஸோ அதுதான் வந்து நம்ம போட போகிற ஆர்க்கோடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு அண்ட் ஆர்க்கோடைய நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பாயிண்ட் எனக்கு இங்கே வேணும். ஸோ நான் இந்த சைடு ஆர்க் வரணும்னு ஃபார்ம் நினச்சேன் அப்படின்னா நீங்கள் மவுஸை வந்து ட்ராக் பண்ணிங்க, மாற்றி கொஞ்சம் சுற்றி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் ஆர்க் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இதோட செகண்ட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்டு, ஆர்க்கோடைய ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ஆர்க்கோடைய எண்ட் பாயிண்ட் ஆர்க் ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஞ்சண்ட் ஆர்க்கு. ஸோ டேஞ்சண்ட் ஆர்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எக்ஸிஸ்டிங் லைன் ஏதாவது ஒன்று இருக்குது, அந்த லைனுக்கு டேஞ்சண்ட்டாக நான் ஆர்க் பண்ணோம் அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணுறது இந்த டேஞ்சண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து டேஞ்சண்ட்டாக எனக்கு வரணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆர்க் வந்து டேஞ்சண்ட்டாக ஃபார்ம் ஆகி எனக்கு வரும். ஸோ ஸ்லாட் போடுறதுக்குலாம் இந்த டேஞ்சண்ட் ஆர்க் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க்கு. 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்றது இந்த பெரிமீட்டர் சர்க்கிள் போட்டிங்க இல்லையா இதில், ஸோ அதே போல் வர்றது தான் இந்த 3 பாயிண்ட் ஆர்க் அப்படின்றது. 3 பாயிண்ட் ஆர்க் செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஆர்க், ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் அண்ட் ஆர்க். இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாலிகனில் எத்தனை சைட்ஸ் எனக்கு வேணும்? ஸோ மோர் தேன் 2 சைட்ஸ் இருக்கிற எல்லாமே பாலிகன் தான், என் நம்பர் ஆஃப் சைட்ஸ். பட் ஆனால் சாலிட்வொர்க்ஸில் நம்மளால் 40 சைட்ஸ் வரைக்கும் தான் போட முடியும். சப்போஸ் இப்போ நான் வந்து இதில் ஒரு 50 சைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக 40 எடுத்துக்கும். ஸோ சாலிட்வொர்க்ஸில் மேக்ஸிமம் அலோட் சைடு வந்து 40. ஸோ 40 சைட்ஸ் இருந்தால் தான் பாலிகனா, 41 சைட்ஸ் இருந்தால் பாலிகன் இல்லையா அப்படின்றது கிடையாது. ஸோ சாலிட்வொர்க்ஸ் தே ஆர் அலோட் ஒன்லி ஃபார் 40. 40 செலக்ட் பண்ணுங்கள். 40 செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணி போடுங்க. ஸோ 40 சைட்ஸ் அப்படின்றதுனால வந்து மோர் ஆர் லெஸ் இது ஒரு சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த 40ன்றதை நான் ஒரு 5ஆக மாற்றுறேன். ஸோ 5ஆக மாற்றினா எனக்கு பாலிகன். ஸோ சைட்ஸ் வந்து மேக்ஸிமம் 12 ஆர் 10 சைட்ஸ் வரைக்கும் அது ஒரு பாலிகன் மாதிரி தெரியும். மோர் தேன் 10 சைட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா லைன் தான், சின்ன சின்ன லைனாக போடுறதுனால அது வந்து சர்க்கிள் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸோ இதில் மினிமம் சைட்ஸ் கொடுப்பேன். மினிமம் ஒரு 2 கொடுக்குறேன். ஸோ 2 சைட்ஸ் இருந்தால் பாலிகன் இல்லை, 3 டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். ஸோ சாலிட்வொர்க்ஸில் வந்து மேக்ஸிமம் 40 சைட்ஸ் வரைக்கும் போடலாம். இதே நீங்கள் ஆட்டோகேடில் பாலிகன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1024 சைட்ஸ் வரைக்கும் ஆட்டோகேடில் போடலாம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு வந்து லிமிட்டட் சைட்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் சைஸ் மேக்ஸிமமாக வந்து ஆட்டோகேடில் வந்து 1024 வரைக்கும் போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கிரைப்டா சப்இன்ஸ்கிரைப்டா. ஸோ இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து சர்க்கிள் உள்ளே இருக்கும் அண்ட் பாலிகன் வெளியில் இருக்கும். சப்இன்ஸ்கிரைப்ட் அப்படின்னா நமக்கு சர்க்கிள் வெளியில் இருக்கும், பாலிகன் உள்ளே இருக்கும். ஸோ இன்ஸ்கிரைப்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லைன்ஸ் சர்க்கிளுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். சப்இன்ஸ்கிரைப்டில் நம்ம இந்த பாலிகனோட எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சர்க்கிளோடைய சர்க்கம்ஃபரன்ஸில் லை ஆகும். சம்டைம்ஸ் நம்ம இந்த சர்க்கிளோடைய டயாவை டிஃபைன் பண்ணி கூட இந்த பாலிகனை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துட்டு இப்போ இந்த டயா வந்து எனக்கு ஒரு 30 தான் வேணும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு 30 கொடுக்குறேன். எனக்கு 30க்கு இது ஃபார்ம் ஆகிடும். ஸோ பாலிகனில் இன்னொரு கண்டிஷன், எல்லா சைடுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் சைஸஸ் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து ஸோ ஸ்லாட் வந்து அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்லாட் முடிச்சிடலாம். ஸ்லாட் முடிச்சுட்டு நம்ம ஸ்ப்ளைன் போகலாம். ஸோ ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஸ்லாட் ஃபஸ்ட்டு இருக்கிறது. ஸ்ட்ரைட் ஸ்லாட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடுறோம் இல்லையா 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதே போல் தான் அந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ஸ்லாட் போடுறது வந்து ஸ்ட்ரைட் ஸ்லாட்.
ஜஸ்ட் ஒரு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட் வந்து இந்த லைனில் வந்து சென்டர் மிட் பாயிண்ட் லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அதே பேஸ் பண்ணி போடுறது தான் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஸ்லாட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட்டு அண்ட் ஸ்லாட்டு ஒரு சர்க்கிள் போடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பாயிண்ட்டும் டிஃபைன் பண்ண, நெக்ஸ்ட் வந்து இதோட வித் எவ்வளோ வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ண, இதில் வந்து இந்த பாயிண்ட்டை டிஃபைன் பண்ண. ஸோ இந்த டிஸ்டன்ஸே இந்த டிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதோட வித் நான் டிஃபைன் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு. 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் அப்படின்றது 3 பாயிண்ட் ஆர்க் பார்த்தோம் இல்லையா, ஸோ இதில் வந்து 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ இதே போல் போடுறது தான் இந்த 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு. 3 பாயிண்ட் ஆர்க்குக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டு கர்வேச்சரில் ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம இந்த ஸ்லாட் ஃபார்ம் பண்ணுறது 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு. ஸோ நெக்ஸ்ட் சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு. சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்னா இந்த சர்க்கிளில் வந்து இந்த இது போட்டிருப்போம் இல்லையா சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ அதே போல் ஃபார்ம் ஆகுது சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு. ஸோ சென்டர் பாயிண்ட் ஆர்க் எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட்டு ஆர்க்கோடைய ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ஆர்க்கோடைய எண்ட் பாயிண்ட் டிஃபைன் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம ஸ்லாட் ஃபார்ம் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட்டு ஆர்க்கோடைய ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் ஆர்க்கோடைய எண்ட் பாயிண்ட் அதுலேருந்து ஃபார்ம் ஆகுறது வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற கமெண்ட் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ். ஸோ எலிப்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். எலிப்ஸில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. எலிப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டு அண்ட் மேஜர் ஆக்சிஸ் ஆர் மைனர் ஆக்சிஸ், இல்லை ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து எலிப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து மேஜர் ஆக்சிஸும் கம்மியாக இருக்கிறது வந்து மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எலிப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எலிப்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். சென்டர் பாயிண்ட்டு ஸோ மேஜர் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் மைனர் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் ஆர் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணால் நமக்கு எலிப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்ஷியல் எலிப்ஸ். பார்ஷியல் எலிப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஆர்க்கில் வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதே போல் அதாவது சர்க்கிளை பேஸ் பண்ணி போடுறது சென்டர் பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ இது வந்து பார்ஷியல் எலிப்ஸ் அப்படின்னா எலிப்ஸை பேஸ் பண்ணி போடுற ஆர்க் வந்து எலிப்டிக்கல் ஆர்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்ஷியல் எலிப்ஸு. ஸோ எலிப்ஸ் டிஃபைன் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு தென் எது வரைக்கும் அந்த எலிப்ஸ் வேணும் அப்படின்னா அதுதான் பார்ஷியல் எலிப்ஸ் ஆர் எலிப்டிக்கல் ஆர்க் அப்படின்னு கூட நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பேரபோலா. பேரபோலாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் டிஃபைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோக்கல் லென்த்து அண்ட் பேரபோலாவுடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டு பேரபோலாவுடைய எண்ட் பாயிண்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ஃபோக்கல் லென்த்து பேரபோலாவுடைய ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் பேரபோலாவுடைய எண்ட் பாயிண்ட். ஸோ பேரபோலா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கானிக். கானிக் செலக்ட் பண்ணுங்கள். கானிக்கில் போய்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த கானிக் வந்து ஓகே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபில்லட் அண்ட் சாம்பர். ஸோ ஃபில்லட் அண்ட் சாம்பர் பார்க்குறதுக்கு நான் டிஃபால்ட்டாக ஒரு ஸ்கெட்ச் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ரெக்டாங்கிளில் போய்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று போடுறேன். ரெக்டாங்கிள் போட்டுட்டு ஃபில்லட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபில்லட் ஆப்ஷன் நான் இங்கே செலக்ட் பண்ண பார்த்து இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் எவ்வளோ வேணும் அப்படின்ற ரேடியஸ் 10 இருக்குது. ஸோ ஃபில்லட் வந்து இதில் 2 டைப்ஸில் இந்த லைனும் செலக்ட் பண்ணி நம்ம ஃபில்லட் பண்ணலாம். ஒரு ஆப்ஷன் இல்லை இந்த எண்ட் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணாலும் நமக்கு ஃபில்லட் ஆகும். ஸோ ரேடியஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது தெரியும். இல்லை நான் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் போய்ட்டு எனக்கு ஒரு 50 ரேடியஸ் வேணும் அப்படின்னா ரேடியஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ டைமென்ஷன் ஈச் ஃபில்லட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இந்த ஒரு ரேடியஸ் மட்டும்தான் இந்த ஒரு ஃபில்லட் மட்டும்தான் எனக்கு டைமென்ஷன் வரும். ஸோ டைமென்ஷன் ஈச் ஃபில்லட் அப்படின்னா ஸோ இதே ஆக்டிவேஷனில் இருக்கட்டும். நான் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன் ஈச் ஃபில்லட் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இங்கே தனித்தனியாக ஃபில்லட் ஆகிடும். சப்போஸ் எனக்கு இது வந்து 50 ரேடியஸ்க்கு ஃபில்லட் ஆகணும், இது வந்து எனக்கு இன்னொரு ரேடியஸ் வேறு ஒரு 40 ரேடியஸ்க்கு ஃபில்லட் ஆகணும் அப்படின்னா ஸோ டபுள் கிளிக் பண்ணி நம்ம 40 மாற்றிக்கலாம். பட் ஆனால் இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் டைமென்ஷன் ஈச் ரேடியஸ் அப்படின்றத நான் ஆக்டிவேட் பண்ணல. ஸோ இங்கே நான் ஒரு 75 மாற்றினேன் அப்படின்னா ஸோ அதோடைய சேஞ்சஸ் வந்து எனக்கு இங்கேயும் ரிப்ளிக் ஆகும். ஸோ இதுதான் டைமென்ஷன் ஈச் ரேடியஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நான் ஒரு கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பர். ஸோ இதில் போய்ட்டு சாம்பர் செலக்ட் பண்ணுங்கள். சாம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு சாம்பரில் நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று ஆங்கிள் டிஸ்டன்ஸ், இன்னொன்று டிஸ்டன்ஸு. ஸோ ஆங்கிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2 லைனுக்குள்ள ஒரு ஆங்கிளும் அண்ட் ஒரு டிஸ்டன்ஸும் டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா 2மே டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 இடத்துலையுமே வந்து ஒரு 75 ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆக்டிவேஷனுக்காக 75 கொடுக்குறேன். ஸோ இந்த லைனும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுறது இங்கேயும் 75 எனக்கு ஃபார்ம் ஆகிடும். இது வந்து டிஸ்டன்ஸ். இதே எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வேணாம், நான் டிஃப்ரென்ஸ் டிஸ்டன்ஸ் பண்ண போகிறேன். இங்கே 75 வரட்டும், இங்கே எனக்கு 50 வந்தால் ஓகே. இதை செலக்ட் பண்ணி நான் நெக்ஸ்ட் இங்கே அப்ளை பண்ணுறேன். இதுவும் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண லைன் வந்து 75ம் நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ண லைன் வந்து 50க்கும் எனக்கு ஃபார்ம் ஆகிடும். நான் ஆங்கிள் டிஸ்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆங்கிள் டிஸ்டன்ஸ் போயிடுங்க. ஸோ எவ்வளோ ஆங்கிள் வேணும்? ஸோ 75 mm அண்ட் 45 டிகிரி ஆங்கிள் இருக்கட்டும். ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன், இந்த லைனும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இந்த லைனுக்கும் ஆங்கிள் வந்து 45 டிகிரி அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 75 டிகிரிக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓகே. இது வரைக்கும் நடத்தின டூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியலையோ அதை கமெண்ட்டில் வந்து ரிலீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.